வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்றுமாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னைக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார், சென்னைனாலே அது ஆங்கிலேயர் தானே, போர்ச்சுகீசியர்னு ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்றீங்களா? அது என்னன்றது தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம மெட்ராஸ் இல்லை சென்னை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஆங்கிலேயர் உருவாக்கிய நகரம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்குறோம். உண்மையும் அதுதான். ஆனால் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க. யார்? வாஸ்கோ ட காமா காலத்திலேயே வந்துட்டாங்க. 1498 வருஷமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இந்த மலபார் பகுதிகளில் பெரிய சண்டைகள்லாம் நடந்துருக்குது. அதுலேயே அவங்க ஆல்மோஸ்ட் வீக் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பகுதி முக்கியமாக அமைவதற்கு காரணம் என்னென்னா, இங்கே இந்த புலிக்காட் ஏரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் தான் கேலிக்கோ அப்படின்ற ஒரு துணி தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த கேலிக்கோ துணியை வாங்கிறதுக்கு எல்லாரும், அதாவது ஐரோப்பியர்கள் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது போர்ச்சுகீசியர்களாக இருக்கட்டும், டச்சுக்காரர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சென்னையை சுற்றி உள்ள பகுதியை குறி வச்சதுக்கு காரணம் இந்த கேலிக்கோ துணி. அந்த துணியை வாங்குறதுக்கு தான் வராங்க. அப்போ அதில் முதலில் வந்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள், இரண்டாவது வந்தவர்கள் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் தங்களுடைய கோட்டைகளெல்லாம் அந்த புலிக்காட் பக்கத்துலேயே கொண்டு போயிட்டாங்க. இவங்க இங்கே மயிலாப்பூர் பக்கத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. இவர்கள் இங்கே செட்டில் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவர்கள் வந்த கப்பல் இந்த கதையை எல்லா ஊருக்கும் சொல்லுவாங்க. சரியா? நம்ம வேளாங்கண்ணி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அதே கதை தான் சொல்லுவாங்க, இங்கேயும் அதே கதையை தான் சொல்லுவாங்க. அது ஒரு கப்பலா 2 கப்பலா என்னன்னு தெரியாது. மேபி ஒரே கதையை 2-3 இடத்துக்கு வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியாது. அவர்கள் வந்த கப்பல் கடலில் ரொம்ப தத்தளித்ததாகவும் வழி தெரியாமல் இருட்டில் தவித்த போது இந்த பகுதியில் ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது. இது ஒரு காடாக இருந்த பகுதி. அந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இவங்க கரை வர வந்துட்டாங்க. அப்படின்றதுனால இந்த பகுதியிலே அவங்க குடியேறிட்டாங்க. அவர்களது குடியிருப்பை அங்கேயே அமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த குடியிருப்பை அமைக்கும்போது எப்படி அமைக்கிறாங்க? குடியிருப்புனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தை யோசிக்கிறோம். இப்போ டெல்லிக்கு போனால் டெல்லியில் நம்ம என்ன வீடு எடுத்தால் தங்குறோம், போனோமா வேலையை பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பி வரலையா அப்படின்றோம். இப்போ ஹோட்டல்லாம் இருக்குது, அதனால் தங்க முடியுது. அந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ போனோம்னா 2 நாளில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். இதே நமக்கு அங்கே போய் 6 மாதம் வேலை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்லே தங்குவோம், அங்கே ஒரு வீடு எடுப்போம்ல, இல்லையா? அப்போ அந்த வீடுகளை வாடகைக்கு எடுப்பதுன்ற மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இல்லைன்றப்போ இது மாதிரி குடியிருப்புகளை உருவாக்குறாங்க. ஈவன் சொல்லப்போனால் சுமேரிய நாகரிகத்திலே பார்த்திங்கன்னா அவர்களது குறிப்புகளில் என்ன இருக்குன்னா, மெலூகா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சிந்து சமவெளி மக்களை மெலூகா மக்கள்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மெலூகா மக்களின் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி அதில் குறிப்புகள் இருக்குது. அப்போ இங்கேருந்து போன மக்கள்லாம் சேர்ந்து ஒரு குடியிருப்பை உருவாக்கி அங்கேயே குடியிருந்துருக்கிறாங்க. அப்போ இவர்கள் கொண்டு போன மிருகங்கள் இதுக்கெல்லாம் உணவு வேணும், அந்த தோட்டங்கள் உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் எல்லாமே நடந்திருக்கு. அதே போலத்தான் அவர்களும் போர்ச்சுகீசியர்களும் இங்கே வரும்போது முதலில் தாங்கள் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்துகிறாங்க. இங்கே இந்த பகுதியில் ஒரு கதையை கேள்விப்பட்டாங்க. இல்லை இவங்களே இந்த கதையை உருவாக்குனாங்களான்னு தெரியாது. செயின்ட் தாமஸ் இங்கே தான் வந்தார், இங்கே தான் அவர் இறுதி மூச்சை விட்டார், இங்கே தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கும்போது உடனே இந்த இடத்துக்கு சாந்தோமே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சாந்தோமே அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகீஸில் செயின்ட் தாமஸ் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. அந்த சாந்தோமே அப்படிங்கிறது செயின்ட் தாமஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தைக்கு சமமான ஒரு போர்ச்சுகீசிய வார்த்தை. அந்த சாந்தோமே அப்படிங்கிற வார்த்தை தான் பின்னாடி மருவி சாந்தோம் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ தான் அவங்க முதலில் அந்த கடற்கரையை ஒட்டியே உள்ள இடங்களில் ஒரு பெரிய பசிலிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சை உருவாக்குறாங்க. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜை உருவாக்குறாங்க.
இப்படி பல இந்த கல்வி நிறுவனங்கள், இந்த சர்ச்சு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த பகுதிகளிலேயே அவங்களுடைய குடியிருப்புகளையும் உருவாக்குறாங்க. டிமாண்டி, டிசில்வா, இந்த மாதிரி பெயர்களில் உள்ள தெரு பெயர்களெல்லாம் நீங்கள் மயிலாப்பூர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே உருவாக்கப்பட்ட அந்த முதல் சர்ச்சுக்கு பேர் லூஸ் சர்ச் அப்படிம்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து பழக்க தோசத்தில் லஸ் சர்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதோட சரியான உச்சரிப்பு வந்து லூஸ் தான். லூஸ் சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லூஸ் அப்படின்னா அதாவது LOOSE இல்லை, LUZ, லூஸ் அப்படின்னு. அந்த லூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளின்னு அர்த்தம். வேறு ஒன்றுங்க அர்த்தம் இல்லை, ஒளின்னு அர்த்தம். அதாவது இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒளியாக விளங்கியது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உருவாக்குறாங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா அந்த நம்ம லிட்டில் மவுண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அவர் லேடி ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச், நம்பிக்கைக்கான எங்கள் தாயின் கோயில் அப்படின்னு சொல்லி மேரிக்கு ஒரு சர்ச் கட்டியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபேமஸான சர்ச். ஸோ இப்படி பல இடங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. பல்வேறு வார்த்தைகள் போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கு. தமிழிலிருந்து பல வார்த்தைகள் போர்ச்சுகீசியர்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. முதலில் அச்சுக்கலை என்பது 1455 கிட்ட வந்து இந்த குட்டன்பர்க் அப்படின்ற அந்த பிரிண்டர் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 50 ஆண்டுகளில், அதாவது 1500 தொடக்கத்திலேயே இங்கே தூத்துக்குடியில் புக்கே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. என்ன புக்கு பிரிண்ட் பண்ணிட்டாங்க? தமிழுக்கான போர்ச்சுகீசிய புக்கு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. தமிழுக்கான போர்ச்சுகீசிய புக்குனா என்ன சார், புரியல, குழப்புறீங்களே அப்படின்றீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுங்களாம் இந்த டைப் அடிக்கும்போது NAANVANTHEN அப்படின்லாம் அடிக்கிறாங்களா, நான் வந்தேன் அப்படின்லாம் இங்கிலீஷில் லெட்டர்ஸை பயன்படுத்தி தமிழை டைப் பண்ணுறாங்கல்ல. அதை போலவே போர்ச்சுகீசியர்கள் தமிழை எப்படி பேசுறது? இப்போ இந்த ரேபிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் அப்போ ஒரு புக்கு உண்டு, அதெல்லாம் இப்போ வழக்கொழிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன். அது வந்து எப்படி இருக்குன்னா, முதலில் ஆங்கில எழுத்துக்கள்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அது புரியலைனா கூட அதை எப்படி வாசிப்பதுன்றதுக்கு தமிழ்லேயே ஆங்கிலத்தை எழுதியிருப்பாங்க. ஐ, வா, இன்ட், இட்டு, வாண்ட்டு, டு, கோ அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்துக்கள்லேயே எழுதியிருப்பாங்க. அது மாதிரி தமிழில் பேசுவதற்கு போர்ச்சுகீசிய மொழியிலேயே தமிழ் வார்த்தைகளை பூரா அடித்து எழுதி அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வாக்கியங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் போட்டு அதுக்கு சமமான போர்ச்சுகீசிய வார்த்தை என்ன. இப்போ கோதுமை அப்படின்னு வச்சிங்களேன், அதில் அரிசின்னு வச்சிங்க, ARISI அப்படின்னு போட்டு அரிசின்னு போட்டு போர்ச்சுகீசிய மொழியில் ஒரைசா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. போர்ச்சுகீசிய மொழியில் ஒரைசான்னு சொன்னால் தமிழில் அரிசின்னு சொல்லணும். அப்போ இங்கே ஒரு லோக்கல் ஆளை பார்க்கும்போது அரிசி தா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ அரிசி கேட்குறாருன்றது புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்படி ஒரு எளிமையான மொழி புத்தகம் தான் முதலில் தமிழ்நாட்டில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம். அதுக்கு அடுத்த புத்தகமே பார்த்திங்கன்னா பைபிள் தான் அடித்தாங்க. அந்த புக்கும் தமிழில் முழுக்க தமிழ்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ வட இந்தியாவில் பார்த்தோம்னா முகலாயர்கள்லாம் துணியில் எழுதிட்டு இருக்கிற நேரத்தில், கல்வெட்டுகளில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே சென்னை மற்றும் தமிழகத்தில் அச்சுக்கலையே வந்துருச்சு. சரியா? இதை பற்றி நான் ரொம்ப விரிவாக என்னுடைய ஊவேசா தமிழ் தாத்தாவான்ற புத்தகத்தில் ரொம்ப விரிவாக இந்த வரலாறை பற்றி எழுதியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாந்தோம் ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ச்சுகீசிய பெயர்களில் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் பழமையான 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் பழமையான போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட வீடுகளையே நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அதில் ரொம்ப சிறப்பு. போர்ச்சுகீசிய பாணியிலேயே இருக்கக்கூடிய வீடாகவே சிதிலம் அடைஞ்சு போயிருக்கும். மற்றபடி அந்த வீடு 1-2 வீடுகள் அந்த ரோட்லேயே இருக்குது. நானே பார்த்துருக்குறேன். இப்போ இருக்கான்னு தெரியல, நான் பார்த்து ஒரு 20 வருஷம் இருக்கும்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த அளவுக்கு சென்னையின் வளர்ச்சிக்கு போர்ச்சுகீசியர்களும் ஒரு முக்கிய காரணம். இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை இடத்த தேர்ந்தெடுத்தாங்களே, அதுக்கு காரணமே போர்ச்சுகீசியர்கள் இங்கே குடியிருப்பு இருக்குன்றது தான். போர்ச்சுகீசியர்கள் குடியிருப்பு இங்கே இருக்குன்னா அவங்க சண்டை வருமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிருக்கலாம்ல சார் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன நினச்சி வந்தாங்கன்னா, அதை வந்து ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து அந்த இடத்த வாங்குகிற ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார். அவர் ஏன் கையெழுத்து போட்டாருன்னா, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருந்து குதிரை வண்டியில் கிளம்புனா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் சாந்தோம் குடியிருப்புக்கு வந்துடலாம். சாந்தோம் ஏரியாவுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? சரக்கு கிடைக்கும், ப்ராஸ்டியூட்ஸ் கிடைக்கும். யார்? போர்ச்சுகீசிய நாட்டு ப்ராஸ்டியூட்ஸ் கிடைக்கும். அதாவது ஐரோப்பியன் ப்ராஸ்டியூட்ஸ் அண்ட் ஐரோப்பியன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்கேயே கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் இங்கே வந்து இடத்த பிடிச்சதுக்கு முக்கிய காரணம். அதுபோலத்தான் நாங்கள்
சென்ட் தாமஸ் மவுண்ட்னு இப்போ நம்ம சொல்கிறோமே, அந்த இடத்துல ஒரு சர்ச்சை உருவாக்குனது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி இந்த சென்னை நகரம் உருவாகக்கூடிய வடிவமைப்பில் போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுக்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.